الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனுடைய மொழியை அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய சுன்னாவுடைய மொழியை கற்பதற்குரிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அதனை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹு தஆலா அந்த மொழியிலே நல்லறிவை எங்களுக்கு தர வேண்டும். அதன் மூலமாக நாங்களும் எங்களை சூழ உள்ளவர்களும் எங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்களும் பயனடைவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. التدريب الثالث ضع علامة صح أمام المعنى المرادف لكل كلمة. طيب இங்க இந்த கலிமாவுக்கு முராதிஃபான நேர்பாடாக ஒத்தகரத்தாக இருக்கக்கூடிய 3 கலிமாக்கள் தந்திருக்கிறாங்க. அது 3ல் ஒன்று இந்த கலிமாவுக்கு ஒத்தகரத்தாக இருக்கு. ரைட், யார் சொல்ல வரீங்க? யுபாஹ் அதுக்கு ஒத்தகரத்து சொல் யார் சொல்லுவீங்க? خيرونيسا أستاذ. نعم. يسمح. نعم. يسمح. يباح. يسمح. يباح என்றால் அனுமதிக்கப்படும். முபாஹ். யுஸ்மஹ் என்றாலும் அனுமதிக்கப்படும். யுஸ்மஹ். طيب الثاني يلتفت. نعم. ما معنى يلتفت؟ هنا 3 جمل. இங்க 3 ஜும்லாக்கள் இருக்கு. இதுல يلتفت என்கிறதுக்கு பொருத்தமான ஜும்லா இது. ஒன்று يحرك رأسه يمينا ويسارا. الثاني ينظر إلى موضع سجوده. الثالث يرفع بصره إلى السماء. نعم، من يجيب؟ نعم فهمده. يحرك رأسه يمينا ويسارا. نعم، يحرك رأسه يمينا ويسارا. வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் தலையை அசைக்கிறது தான் يلتفت, திரும்பி பார்த்தல், தலையை அசைத்தல். طيب ينظر إلى موضع سجوده வராது, தான் சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை பார்க்கிறது இல்லை, يلتفت அல்ல. يرفع بصره إلى السماء, பார்வை தன்னுடைய பார்வை வானத்தின் பக்கம் உயர்த்துவது يلتفت அல்ல. يحرك رأسه يمينا ويسارا. الخاصرة ما هي الكلمة المرادفة لهذه الكلمة؟ من يجيب؟ نسرين أستاذة. نسرين. أستاذة உஸ்தாதா என்று சொல்றது வந்து பொம்பளைகளுக்கு. சாரி உஸ்தாத். ரைட், ஓகே. என்ன அல் ஜம்ப். நாம் பா அல் ஜம்ப். ஜம்பண்டா அப்ப இடுப்பு தானே. அல் ஹாசிராங்கிறது இடுப்புக்கு தான் சொல்றது. அப்ப அஸ்ஸத்ர் வராது, அர்ரஸ் வராது, அதுக்கு நெருக்கமான சொல் அல் ஜம்ப். அல் ஜம்ப். طيب تتجافى جنوبهم தானே. تتجافى جنوبهم عن المضاجع, தூக்கத்திலிருந்து அவர்களுடைய விலாக்கள் என்ன செய்யும்? எலும்பும் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்றான். ரைட், இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். அப்போ ஜம்புங்கிறது அது ஒரு பகுதி விழா நாங்கள் வச்சு தான் என்ன செய்கிறோம்? சாயிரோம். அந்த இடத்துக்கு மாதிரி தான் ஹாசிரான்னு சொல்கிறோம். எந்த ஒரு சொல்லுக்கும் கிட்டத்தட்ட நேரடியாக ஒத்தகரத்தாக இருக்காது, சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் தானே. ரைட், அடுத்தது பாருங்க. அதுஹில் குல்ல கலிமத்தின் மிம்ம யஅதி ஃபி ஜும்லத்தின் முஃபீதா. பின்வரக்கூடிய கலிமாக்களை நீங்கள் ஒரு பயனுள்ள ஜும்லாவில் வைக்கணும். ரைட், யார் முதலாவது ஜும்லா உருவாக்குறீங்க? نازر أستاذ. نعم تفضلي. يكره أي يلتفت يمينا وشمالا. نعم أحسنتي. يكره أن يلتفت يمينا وشمالا. வலது இடது பக்கமாக திரும்பி பார்ப்பது மக்ரூஹ், வெறுக்கப்படும் தொழுகையில். طيب ثانيا من يأتينا بجملة، من ينشئ لنا جملة لكلمة يباح؟
யாரு சொல்றீங்க? خير النساء சொல்லிட்டா أستاذ. நாம் يباح للمسافر تأخير الظهر مع العصر والمغرب مع நாம் العشاء ஓ الجمع. சின்னதா சொன்னா போதும். இப்ப லேசா இருக்கிறதுக்காக நீங்க எப்படி சொல்லலாம்? திரும்ப சொல்லுங்க. சின்ன வசனம் உண்டு. யஜூசு இல்லாட்டி யுபாஹு லில் முசாஃபிரி தஅخير الظهر முடிங்க. تأخير الظهر إلى مع العصر العصر مع العصر. طيب போதும். யுபாஹு லில் முசாஃபிரி, முசாஃபிருக்கு யுபாஹ் முபாஹ் ஆகுமாக்கப்படும், அனுமதிக்கப்படும். தஅخير الظهر ظهரை பிற்படுத்துவது. مع العصر அஸ்ருடன். طيب الجملة الثالثة من ينشئ جملة ثالثة؟ يجب. كنسل أستاذ. نعم تفضلي. 5 صلوات يجب على كل مسلم بالغ وعاقل. نعم يجب முதல்ல வரும் يجب தானே. يجب 5 صلوات. يجب 5 صلوات 5 தொழுகைகள் வாஜிபாகும். يجب என்ன வாஜிபாகும். يجب 5 صلوات على كل مسلم عاقل بالغ. புத்தியுள்ள பருவவயதடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. يجب கடமையாகும். 5 صلوات على كل مسلم عاقل بالغ. نعم الجملة الرابعة من يجيب؟ يحبس. حبس يحبس. نعم تفضل. يكره أن يحبس البول والغائط في الصلاة. نعم أحسنت بارك الله فيك. يكره أن يحبس البول والغائط. بولم غائطم தடுக்கப்படுவது மக்ரூஹாகும். யுக்ரஹு ஐ யுஹ்பஸல் பௌலு வல் காயித் அல்லது யுக்ரஹு லில் முசல்லி தொழுகையாளிக்கு மக்ரூஹாகும். ஐ யஹ்பிஸ அவர் தடுத்துக் கொள்வது அல் பௌல வல் காயித். யுக்ரஹு லில் முசல்லி ஐ யஹ்பிஸல் பௌல வல் காயித். நாம் الجملة الخامسة. مصطفى. نعم تفضلي. يضع يده اليمنى على اليسرى فوق صدره. نعم أحسنت. يضع المصلي يده اليمنى على اليسرى فوق صدره. يضع المصلي صلي தொழுகையாளி வைப்பார் يده اليمنى على اليسرى அவருடைய வலது கையை இடது கை மீது வைப்பார். طيب التدريب الخامس. رتب الكلمات لتكون جملة مفيدة. رتب الكلمات لتكون جملة முஃபீதா. இங்க ஒழுங்கு இல்லாம இருக்கு. இந்த தலைமாக்களை நீங்க தர்த்தீப் பண்ணி ஒரு ஜும்லா உருவாக்கணும். யார் முதலாவது வரீங்க? أحمد. نعم تفضلي. يحرم تأخير الصلاة عن وقتها. نعم يحرم تأخير الصلاة عن وقتها. أحسنتي. يحرم تأخير الصلاة عن وقتها. طيب தொழுகையை அதுக்குரிய வக்தில் இருந்து சலாவை தஹீர் பண்றது ஹராம், பிற்படுத்துறது. طيب அடுத்து யார் வரீங்க? من يجيب؟ نعم تفضلي. يكره للمصلي أن يفرقع أصابعه. نعم يكره للمصلي. முசல்லிக்கு யுக்ரஹ் மக்ரூஹாகும், மக்ரூஹாக்கப்படும். யுக்ரஹு லில் முசல்லி என்ன செய்யறது? அன் யுஃபர்கிஅ அன் யுஃபர்கிஅ அஸாபிஅஹு அவருடைய விரல்களை என்ன செய்யறது? அதுக்கு பேரு கை என்ன செய்யறது? சொடக்கு விடுறது ஏதாவது வச்சுக்கோங்க. அந்த செயல் முசல்லி தொழுகையாளிக்கு யுக்ரஹ். طيب الجملة الثالثة من يجيب؟ نسرين أستاذ. نعم تفضلي.
يجب وضع يد اليمنى على اليسرى في الصلاة. نعم يجب وضع اليمنى يجب وضع اليمنى على اليسرى إلا يجب وضع اليد اليمنى وضع اليد اليمنى يد എന്ന ചൊല്ലോട് വിടപെടக்கூടാതെ അപ്പൊ يجب وضع اليد اليمنى يجب وضع اليد اليمنى على اليسرى في الصلاة نعم أحسنتم بارك الله فيكم. الآن ننتقل إلى الوحدة التالية. نعم من يقرأ هذا الحوار؟ ما معنى الهوايات؟ பொழுதுபோக்கு. نعم هوايات பொழுதுபோக்குகள் ஹிவாயாத்ங்கிறது பொழுதுபோக்குகள். ரைட். هاشم صالح هذا حوار بين هاشم وصالح. نعم السلام عليكم ورحمة الله وبركاته. இல்லை இது قراءة பாடம், நீங்க தான் வாசிக்கணும். யார் வாரீங்க? أم أحمد. نعم تفضلي. الهوايات. الحوار. هاشم السلام عليكم ورحمة الله وبركاته. صالح وعليكم السلام ورحمة الله وبركاته. هاشم ما هوايتك يا صالح؟ صالح هواياتي كثيرة مثل القراءة والمراسلة وجمع الطوابع والرحلات. هاشم أما أنا فهواياتي كثيرة أيضا مثل الرسم والرياضة والقراءة. صالح متى تمارس هذه الهوايات؟ هاشم أمارس هذه الهوايات في أوقات الفراغ. نعم أحسنتي بارك الله فيك. طيب இன்னொரு யார் வாசிக்க வரீங்க? இவங்க பிழைகள் விட்டிருந்தால் அந்த பிழைகள் எல்லாம் இல்லாமல் யாருக்கு வாசிக்கலும்? نسرين. نسرين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ரைட். இப்போ ஒரு விஷயம் நீங்க வாசிச்சு முடிங்களே. ஓகே. ما هواياتك يا صالح؟ هواياتي كثيرة مثل القراءة والمراسلة وجمع الطوابع والرحلات. أما أنا فهواياتي كثيرة أيضا مثل الرسم والرياضة والقراءة. متى تمارس هذه الهوايات؟ أمارس هذه الهوايات في أوقات الفراغ. نعم أحسنتي بارك الله فيك. பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் தஹிய்யத்துல் இஸ்லாம் தானே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் அஸ்ஸலாமு தானே. சலாம் என்று நாங்கள் சலாம் அதோட மட்டும் நாங்கள் நிறுத்தினா வலைக்கும் அஸ்ஸலாம், அல்லது இன்னும் பின்னால் ஏதாவது சொல்றதாக இருந்தால் வலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இது ரத்து சலாம், சலாத்துக்கான பதில். طيب ما هواياتك يا صالح؟ هواية என்றால் முஃப்ரத், ஹிவாயாத் என்றது ஜம்அ பன்மை. ما هواياتك يا صالح? சாலிஹே உன்னுடைய பொழுதுபோக்குகள் எவை தானே. மா என்றால் இஸ்திஃபாம் கேள்வி. ஹிவாயாத்தி கதீரா, ஹிவாயாத்தி கதீரத்துன் என்னுடைய பொழுதுபோக்குகள் நிறைய இருக்கு. ஹிவாயாத்தி கதீரத்துன். مثل أن نرتعمل مثل القراءة والمراسلة وجمع الطوابع والرحلات. إن إذا بولا مثل أنا بولا مثل أن العرب لنا رأي بيان بدتوان بولا أن أرتم قراءة وبولا قراءة أندال إنه واسف
வாசிப்பு அவருடைய பொழுதுபோக்கு. வேற என்ன? வல் முராசலா. மாமானல் முராசலா. முராசலாண்டா என்ன? ராசல யுராசிலு முராசலா. கடிதம் எழுதுவதா? கடிதம் எழுதுறது தானே, கடிதம் எழுதுறது. ரைட். அதான் முராசலாண்டால். ரிசாலாண்டா கடிதம் தானே. ராசலாண்டா ஒருத்தர் இன்னொருத்தர் கடிதம் அனுப்பினால் அதுக்கு ராசல. راسل يراسل مراسلة. طيب جمع الطوابع، ما معنى جمع التوابع؟ ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது. சேமிப்பு. ஐவா அஹ்சன்தும். அதாவது முத்திரைகளை சேமிப்பது. தாபா, தாபாண்டா முத்திரை, அதாவது தஃபால்ல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முத்திரை. ஸ்டாம்ப். ஜம் என்றால் ஒன்று சேர்க்கிறது தானே, ஜம் என்றால் ஒன்று சேர்க்கிறது. ஜம்உ தாபா, தவாபிஅ, தாபாட ஜம்உ தான் தவாபிஅ, முத்திரைகள். والرحلات، ما معنى الرحلات؟ பிக்னிக் பயணங்கள். ரிஹ்லாத் என்றால் பயணங்கள் போவது. நாம். அம்மா அன, ஹாஷிம் சொல்றார், அம்மா அன நானோ, ஃபஹிவாயாத்தி கதீரா, என்னுடைய ஹிவாயாத்துக்கள் நிறைய இருக்கிற. ஐதான், என்னுடைய ஹிவாயாத்துக்களும் நிறைய இருக்கிறது. ஐதான் ஆல்சோ. அம்மா அன நானோ, ஃபஹிவாயாத்தி கதீரத்துன் ஐதா, என்னுடைய ஹிவாயாக்களும் நிறைய இருக்கின்றன. எதை போல? மித்லு ரஸ்மி, ரஸ்மை போல. ரஸ்மண்டா என்ன? டிராயிங், டிராயிங், வரைதல். வர்ரியாதா, ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, உடற்பயிற்சி. طيب எல்லாம் ரியாதா. والقراءة வாசிப்பு. نعم. متى تمارس هذه الهوايات؟ مارس يمارس، مارس يمارس، تمارس இது வந்து முகாத்தப் தானே, முன்னால் உள்ளவரை பார்த்து சொல்றது, முன்னிலையில் உள்ளவர். துமாரிசு, மதா துமாரிசு ஹாதிஹில் ஹிவாயாத், என்ன அர்த்தம்? முமாரசாண்டா என்ன? மாரச யுமாரிசு, இது செய்யறது, பயிற்சி பண்றது அல்லது செய்யறது, செயல்படுத்துறது. இந்த ஹிவாயாத்துக்களை நீ எப்போது செய்வாய் தானே. மதா துமாரிசு ஹாதிஹில் ஹிவாயாத், முமாரசாண்டா உண்ட செய்யறது, உண்ட செய்யறதுக்கு தான் முமாரசான்ற மிராஸ். மதா துமாரிசு ஹாதிஹில் ஹிவாயாத். உமாரிசு, துமாரிசு உமாரிசு தானே, நான் செய்கிறேன். هذه الهوايات في أوقات الفراغ، هذه الهوايات في أوقات الفراغ. إن أوقات الفراغ ஓய்வு நேரங்கள். ஃபராகுடைய நேரங்கள். ஃபராகண்டா ஓய்வு தானே, ஓய்வு நேரங்களிலே நான் இந்த ஹிவாயாத்துக்களை செயல்படுத்துவேன். உமாரிசு هذه الهوايات في أوقات الفراغ. طيب التدريب الأول، أجب عن الأسئلة الآتية إجابة كاملة. பூரணமான பதில் நீங்க சொல்லணும். ரைட். இப்போ முதலாவது கேள்வி, ما هوايات صالح؟ من يجيب؟ جوانا. نعم تفضلي. هوايات صالح القراءة والمراسلة وجمع التوابع والرحلات. نعم. ما هواية صالحنا؟ صالحون பிள்ளையாக அச்சுப்பில முதாஃப் இலைஹிக்கு வந்து ஜர் வரணும். அப்ப சாலிஹுடைய ஹிவாயாத்துக்கள் அவை. மா ஹிவாயாத்து சாலிஹின், நீங்க அப்ப எப்படி சொல்லியிருக்கீங்க? ஹிவாயாத்து சாலிஹின், சாலிஹுடைய ஹிவாயாத்துக்கள் அல் கிராஅத்து, கிராஅ, வல் முராசலத்து, وجمع الطوابع والرحلات، والرحلات. ரைட். அப்ப இன்னொரு முறையில் எப்படி சொல்லலாம்? அவருடைய ஹிவாயாத்துக்கள் என்று சொல்லிட்டு நீங்க பட்டியல் போடலாம். எப்படி? ஹிவாயாத்துஹு, ஹிவாயாத்துஹு அல் கிராஅத்து வல் முராசலத்து وجمع الطوابع والرحلات، والرحلات والرحلات. طيب இப்ப அடுத்த இரண்டாவது கேள்வி, ما هوايات هاشم؟ ما هوايات هاشم؟ من يجيب؟ نسرين. كنسل. هواياته الرسم
والرياضة والقراءة. طيب ஏன் நீங்க ரஸ்மி ரியாதத்தி கிராத்தின்னு சொல்றீங்க? அங்க புத்தகத்துல இருக்கிற மாதிரி தானே அது. அங்க ரஸ்மின்னு ஜர்ரு வந்து இருக்கிறதெல்லாம் அது முதாஃப் இலைஹியா இருக்கிறதுனால அப்ப நீங்க சொல்லும் பொழுது நீங்க சும்மா சொல்லலாம் தானே. நீங்க என்ன சொல்லும் பொழுது ஹிவாயாத்துஹு அவருடைய ஹிவாயாத்துக்கள் நான் இப்ப மேல சொல்லி காட்டின மாதிரி அர் ரஸ்மு வர்ரியாதத்து வல் கிராஅத்து, ரைட்? ஹிவாயாத்துஹு அவருடைய ஹிவாயாத்துக்கள் அர் ரஸ்மு ரஸ்ம் வர்ரியாதா வல் கிராஅ. طيب இப்போ நாங்கள் அதை பெருசாக பார்க்கறது இல்லை. நீங்கள் ஆரம்ப நிலையில் நாங்கள் அந்த சட்டங்கள் இங்கே படிக்கலாத்தினால என்றாலும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தர் திருத்தும் பொழுது அதை கவனிச்சு கொள்ளணும். சரி, ரைட். மூன்றாவது கேள்வி, மதா யுமாரிசு ஹாஷிமுன் ஹிவாயாத்தி. பெரும்பாலும் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் என்றால் அந்த சில நேரம் நீங்கள் சொல்லும் பொழுது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து பிள்ளையாக சொல்லுவாங்க, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை என்ற அவங்கள அந்த சட்டங்கள் படிக்காட்டி அப்படிதான். அது பிறகு தான் தெரிய வரும், ஆரம்பத்தில் தெரியாது. ஆனாலும் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லித்தரும் பொழுது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் சொல்லி தருவாங்க. திரும்ப சொல்கிறாங்கண்டா அது எதுக்கு சொல்கிறாங்கன்றால் முன்னுக்கு சொன்னதில் ஏதாவது பிள்ளை இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த ரெண்டாவது சொல்கிற விஷயத்த கூர்மையாக என்ன செய்யணும், கவனிக்கிறது முக்கியம். அது பொதுவாக எல்லா மாணவர்களும் அந்த விஷயத்தில் கவனம் எடுக்கணும். ரைட். மதா யுமாரிசு ஹாஷிமுன் ஹிவாயாத்தி. نعم من يجيب؟ عائشة. يمارس هذه هوايات في وقت الفراغ في أوقات الفراغ. نعم أحسنت. يمارس هواياته أنت சொல்றீங்க அப்படிதானே? يمارس هواياته في أوقات الفراغ. أوقات الفراغ لا في أوقات الفراغ. ஓய்வு நேரங்களில் ஹிவாயாத்திஹி யுமாரிசு ஹிவாயாத்திஹி அவர் அவருடைய ஹிவாயாத்துக்களை செயல்படுத்துவார். طيب ما هواياتك؟ ما هواياتك؟ من يجيب؟ نوفل. تفضل. هواياتي أشاهد التلفاز وقراءة صحيفة. نعم أحسنت. ما هواياتك؟ உன்னுடைய ஹிவாயாக்களவை பொழுதுபோக்குகளவை முஷாஹதத்து தில்ஃபாஸ் டிவி பார்ப்பது, முஷாஹதத்து தில்ஃபாஸ், வகிராஅத்து ஸுஹுஃப் வகிராஅத்து ஸுஹுஃப் பத்திரிகைகளை வாசிப்பது, சஹீஃபா ஸுஹுஃப் சஹீஃபா என்றால் பத்திரிகை, ஸுஹுஃப் என்றால் பத்திரிகைகள். ஹிவாயாத்தி ஹிவாயாத்தி முஷாஹதத்து தில்ஃபாஸ் முஷாஹதத்து தில்ஃபாஸி وقراءة الصحف وقراءة الصحف. அவர் சொன்ன மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உஷாஹிது தில்ஃபாஸ் வ அக்ரஉ ஸுஹுஃப். தில்ஃபாஸை நான் பார்க்கின்றேன், ஸுஹுஃப்களை பத்திரிகைகளை வாசிக்கின்றேன். طيب الآن ننتقل إلى التدريب الثاني. ஷேக் சொல்லுங்க. அந்த ஹிவாரை ரெண்டாவது ஆள் வாசிக்கும் போது நீங்கள் என்னமோ சொல்ல வந்து அப்புறம் வாசி முடியுங்கன்னு சொன்னீங்க, என்னமோ வரையா? இல்லை, அப்புறம் நான் அந்த பிழைகளை சரியாக வாசிச்சேன். 2 பேர் வாசிச்சதுலேயும் இருந்த பிழைகளை திரும்பவும் நான் 3ஆம் முறை வாசிக்கும் பொழுது சரியாக வாசிச்சேன். ஓகே. அம்மா அதுல மீனிங் என்னமோ தெரியல. அதாவது அம்மா என்ற சொல் வந்து அரபு மொழியில ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பயன்படுத்துவாங்க. அம்மா பாத் சொல்லுவாங்க தானே பயான்கள் எல்லாம். அம்மா பாத் அதுக்கு பிறகுதான் இந்த விஷயங்களை சொல்லுவாங்க. அம்மா பாத் அதுக்கு பிறகு சொல்லிட்டு فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم சொல்லுவாங்க. அப்ப அம்மா அன நானோ இப்ப இந்த இடத்துல நாம தமிழ்ல சொல்றேன்டால் எப்படி சொல்லலாம்டா? இப்ப நீங்க உங்களோட ஹிவாயா சொல்லிட்டீங்க இல்லையா, என்ன பொறுத்தவரையில அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? அம்மா அன நானோ ஃபஹிவாயாத்தி. அம்மாக்கு பிறகு ஃபா வரும், நீங்க பிறகு படிப்பீங்க. சரி, அம்மா அன நானோ ஃபஹிவாயாத்தி என்னுடைய ஹிவாயாத்துக்கள் கதீரத்துன் ஐதா கதீரத்துன் ஐதா. ரைட், இப்போ விளங்கிச்சா எந்த மாதிரி இடத்துல
இந்த அம்மாங்கிறது வருது அப்படின்றது. ரைட், இது ஒரு இடம். ஐயாக்கா. அடுத்தது ஹிவாருன் முத்தசல்சில் اسأل جارك كما في المثال واستعين بالكلمات التي بين القوسين. இங்க بين القوسين இரண்டு அடை குறிக்கும் இடையில உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறிகளுக்கு இடையில ரெண்டு கலிமாக்கள் தந்திருக்கிறாங்க. அந்த கலிமாக்களை நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த கலிமாக்களை பயன்படுத்தி இந்த ஹிவாரை செய்யணும். உங்களோட பக்கத்தில் உள்ளவரோட இந்த ஹிவாரை நீங்க செய்யணும். சரி, ரைட். யாரு இந்த ஹிவாரை செய்யறதுக்கு வாரீங்க? خير النساء أستاذ أول. طيب خير النساء. வேற யார் வாரீங்க? பெண்கள். நஸ்ரீன் பானு. நஸ்ரின் பானு. ரைட், சொல்லுங்க. ما هوايتك؟ هوايتي كرة السلة. ما هوايتك؟ كرة السلة. ها كرة السلة. هوايتي كرة القدم. ما هوايتك؟ هوايتي كرة اليد. நீங்க கேள்வி கேளுங்க. ما هوايتك؟ هوايتي كرة الطائرة. ما هوايتك கேட்கணுமா? طيب ஓகே. இப்போ அதாவது நீங்க உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவரை பார்த்து என்ன கேட்குறீங்க அப்படி என்றால் மா ஹிவாயத்துக். இங்க ஜாரக் என்றா உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர். சரி, ஜாரண்டா அண்டை வீட்டாளுக்கும் சொல்றோம், பக்கத்தில் உள்ளவருக்கும் சொல்றோம். ரைட். மா ஹிவாயத்துக், உன்னுடைய ஹிவாயா எது? ஒரு பெண்ணிடத்துல கேட்கும் பொழுது மா ஹிவாயத்துக்கி தானே, நான் நிறுத்தும் பொழுது மா ஹிவாயத்துக் தான் ரெண்டும். அப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க? என்ன சொன்னாங்க? ஹிவாயத்தி குரத்து சல்லா. ஹிவாயத்தி குரத்து சல்லா. குரத்து சல்லாண்டா என்ன? பாஸ்கெட்பால். 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 குரத்துல் கதம். ஃபுட்பால். ஃபுட்பால். طيب அப்ப ஹிவாயத்தி குரத்து சல்லா. மா ஹிவாயத்துக்? ஹிவாயத்தி குரத்துல் கதம். இப்ப இது மிசால். இது இப்போ ரெண்டு பேரும் சொன்னது மிசால், உதாரணம் தானே. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் என்றால் அடுத்தவங்கள்ட்ட மா ஹிவாயத்துக் என்று கேட்கணும். அப்ப அவங்க இது ரெண்டுல ஒரு பதில சொல்லுவாங்க. ரைட், ரெண்டுல ஒரு பதில சொல்லுவாங்க. ரைட், இது சொல்லிட்டீங்களா முதலாவது நீங்க ரெண்டு பேரும்? சொல்லிட்டோங்க உஸ்தாஸ். ரைட், இப்ப வேற ரெண்டு பேர் வாங்க. بنازل أستاذ. பனாசரும் ஜுவானம். ما هوايتك؟ هوايتي جمع التوابع. ما هوايتك؟ ஃபர்ஸ்ட் ஒன் தானே உஸ்தாத்? பரவாயில்ல, மூணாவது சொல்லுங்க. அவங்க சொன்னது ரெண்டாவது உஸ்தாத், அதே தானே? ஆமா. ஹிவாயத்தி அல் கிராஅ. மா ஹிவாயத்துக்? ரைட், ஓகே, முடிஞ்சு. வேற யார் வாரீங்க? ரெண்டு பேர் வாங்க. உஸ்தாத் ஒரு டவுட் உஸ்தாத். ஃபர்ஸ்ட் ஒன்ல அந்த குரத்துலுக்கும் அலிஃப்லாம் போட்டிருக்கு. ஆமாம், அல் குரத்து தாயிரா. ஆமா, அல் குரத்து தாயிரான்னு சொல்லி தான் வரும். அது அல் குரத்து தாயிரான்னு தான் வரும். சரியா? ஓகே உஸ்தாத். ஏண்டா அத்தாயிரான்றது நீங்க நஹு படிச்சிருந்தால் அது சிஃபத், புறாவுக்கு சிஃபத். அடுத்ததுல எல்லாம் முதாஃப் முதாஃப் இலைஹி. ஓகே உஸ்தாத். அப்ப இவங்க சொன்னதுல என்ன சொன்னாங்க என்றால் ஹிவாயத்தி ஜம்உ தவாபி. ஜம்உ தவாபி நாங்க எப்பயுமே ரஃபு தான் செய்யணும். ஒரு சொல்லுக்கு, ஒரு இஸ்முக்கு ரஃபு தான் செய்யணும். நஸ்பு ஜர்ரு நீங்க செய்யறதாக இருந்தால் குறிய அடையாளம் வரணும். தாமா, ஃபி, இலா, அலா, மின், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க ஹுருஃபு ஜர். அப்படி இருந்தால் நீங்கள் ஜர்ரு செய்யணும். அல்லது முதாஃப் இலைஹியாக இருந்தால் ஜர்ரு செய்யணும். அவ்வளோதான். அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஜர்ருன்றது கதையே. சரி, இல்லாட்டி நஸ்பு செய்யறதுக்குரிய வேறு அடையாளங்கள் வந்தால் நஸ்பு செய்யணும். அப்போ நான் சும்மா சாதாரணமாக சொல்லும் பொழுது ஜம்உ தான் சொல்லணும். ஜம்இ என்று சொல்லக்கூடாது. ஜம்உ தவாபிஇ அதான் அடிப்படை. ரைட், ரஃபு தான் அடிப்படையில் வரும். ரைட், அல் கிராஅத்து. طيب
குரத்துல் யத்தண்டா என்ன? பாஸ்கெட் பால். வாலிபால். பாஸ்கெட் பால். வாலிபால். அப்ப குரத்து தாயிராண்டா என்ன? வாலிபால். பேட்மிண்டன். குரத்து தாயிரா வாலிபால். குரத்து தாயிரா வாலிபால். வாலிபாலும். குரத்துல் யத் அல் குரத்து தாயிரான்றது வாலிபால். டென்னிஸ். நெட்பாலா? குரத்துல் யத் என்றது வந்து பயன்பாட்டுல எதுக்கு சொல்றாங்கள என்றது எனக்கும் சரியாக தெரியல. கைப்பந்து. சரி, அதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லுங்க. உஸ்தாத், அந்த த்ரோ பால் வந்து சேம் ஃபுட்பால் மாதிரியே இருக்கும். ரெண்டு சைடும் வந்து இந்த கோல் கீப்பரோட இருப்பாங்க. இதே இது நம்ம ஸ்கூல் லெவல்ல விளையாடுறது பாத்தீங்கன்னா நெட்டு மேல கட்டி இருப்பாங்க. அது வந்து வாலிபால்னு சொல்லுவாங்க. அதுதான் வாலிபால். ஆமா, அது வாலிபால். இப்ப நீங்க ஓகே, அப்ப அவர் சொன்னது தெளிவா இருக்கு தானே? குரத்துல் யத்ன்னு சொல்றது வந்து ஃபுட்பால் மாதிரி தான், ஆனா கையால விளையாடுறது. அப்படித்தானே? அப்படித்தானே? ஹேண்ட்பால்ன்றது கையால விளையாடுறது, குரத்துல் யத்ன்றது. சரியா? வாலிபால்ன்றது வந்து அல் குரத்து தாயிரா. அது ரெண்டுக்கும் இடையில அப்ப வித்தியாசம் இருக்கு. ரெண்டு மொண்டல்ல. அடுத்தது வாங்க. யார் வாரீங்க? ரஹ்மான் ஃபாத்திமா. வேற யார் வாரீங்க? ஜெனிஃபர். குரத்துல் யத்துக்கு வந்து தமிழ்ல என்ன பெயருண்டா எரிபந்தாட்டம். விக்கிபீடியால குரத்துல் யத்துக்கு என்ன பெயருண்டா எரிபந்தாட்டம். சரி, ரைட். அது எங்களோட நாட்டில் பொதுவாக எங்களுக்கு அதில் அனுபவம் இல்லாதனால எங்களுக்கு இந்த சொல் வந்து புதுசாக இருக்கு. ரைட், சொல்லுங்க சிஸ்டர். ஹிவாயத்தி குரத்துல் யத். ஹிவாயத்தி அல் முர்சலா. முராசலா. மா ஹிவாயத்துக்? ஹிவாயத்தி ரஸ்ம். மா ஹிவாயத்துக்? ஹிவாயத்தி அல் கிராஅ. சரி, போதும். வேற யார் வாங்க? 2 பேர் வாங்க. போதும். 2 பேர். வேற 2 பேர் வாங்க. நௌஃபர். இன்னொருத்தர் ஆண்கள்ல. அவாஸ். نعم تفضل. ما هوايتك؟ هوايتي الرحلات. نعم. أبا ما هوايتك؟ هوايتي القراءة. ما هوايتك؟ هوايتي الرحلات. رايت. கடைசி யார் வாரீங்க? யாசிதா. அடுத்தது யாரு? ஹன்சி. نعم تفضل. ما هوايتك؟ هوايتي رياضة. ما هوايتك؟ هوايتي المراسلة. نعم أحسنت. بارك الله فيكم جميعا. இப்போ நாங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம். சரி உஸ்தாத், ஒரு கேள்வி உண்டு. இப்ப நாங்க ஹிவாயத்தின்னு கேக்குற நேரம் ஹிவாயத்திர் ரியாதான்னு சொல்லணுமா, ஹிவாயத்தி அர்ரியாதான்னு சொல்லணுமா? சேர்த்து சொல்றது தான் சரியானது. ஹிவாயத்திர் ரியாதா சேர்த்து சொல்றது பொழுது ஹிவாயத்திர் ரியாதா அந்த யா வந்து என்ன செஞ்சிடும், விழுந்துடும். இல்திகாவு சாக்கினேனுக்கா. ஓகே, ஆனா இப்படி சொன்னாலும் ராங்கா இல்ல, இப்படித்தான் நிறைய பயன்பாட்டுல இப்படித்தான் நடக்குது. யாரும் அதை பிளேன்னு சொல்றல, அவ்வளவு அரபு பேசுறவங்களும் அப்படித்தான் பேசுறாங்க. பிரச்சனையும் உண்டு இல்லை. ஆனா சிறந்தது வந்து நாங்க சேர்த்து சொல்லும் பொழுது இல்திகாவு சாக்கினேனுக்கான யா விழுத்தாட்டிட்டு சொல்றது. ரியாதா என்ன ஹிவாயத்திர் ரியாதா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. குர்ஆன் ஓதும் பொழுது நாங்க அப்படித்தான் செய்றோம். ரைட், இப்போ நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். الدرس الثاني هوايات صالح. هوايات صالح. من يقرأ لنا هذه الفقرة؟ يا رواسكارين.
இர்ஃபான். இர்ஃபான் முதலாவது நீங்க இந்த பகுதியை மட்டும் வாசிங்க. هواية الصالح هوايات الصالح كثيرة مثل القراءة والمراسلة وجمع التوابع والرياضة والرياضة അങ്ങനെ ഒരു മുற்றுപുള്ളി കൊണ്ട് இருக்குதானே? முற்றுப்புள்ளி കൊണ്ട് இருந்தா நீங்க நிறுத்தணும். வர்ரியாதா والرياضة இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க. வர்ரியாதா என்று நிறுத்தி கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு தான் என்ன செய்யணும்? யக்ரஉ சாலிஹுன் என்றதை வாசிக்கணுமா? ரைட். யக்ரஅன் சாலிஹுன் யக்ரஅன் என்றது இது அச்சிப்பில யக்ரஉ சாலிஹுன் يقرأ صالح في أوقات الفراغ الكتب والمجلات والصحف اليومية وهو يملك مكتبة كبيرة في بيته مكتبة كبيرة في بيته. أحسنت بارك الله فيك. ரைட். அடுத்த பந்தி யார் வாசிக்கிறீங்க? ஆண்கள்ல. நௌஃபா. نعم تفضل. ويكتب صالح الرسائل لأصدقائه وهم يكتبون له ويجمع صالح توابع البريد من كل دول العالم ولديه دفتر كبير يلو فيه هذه التوابع فهذا طابع من اليابان وذلك طابع من بريطانيا بريطانيا وهذه இது வந்து எடுத்துக்கங்க. இங்க வந்து தால். وهذه مجموعة من الطوابع الإندونيسية. نعم وهذه مجموعة من الطوابع الإندونيسية. أحسنت بارك الله فيك. ரைட். இதை யார் வாசிக்கிறீங்க ஆண்கள்ல? فواز تراين هنا. نعم تفضل. بعد صلاة العصر يلعب صالح كرة القديم وأحيانا قدم எங்கட ஃபுட்பால் தானே? كرة القدم وأحيانا يلعب كرة لعب يلعب விளையாடுறது. وأحيانا يلعب كرة الملعب أو كرة السلة أو كرة الطائرة. طيب أحسنتم بارك الله فيك. طيب இப்போ இவ்வளோ நேரம் இவங்க 3 பேர் வாசிச்சாங்க. இப்போ நான் திரும்ப வாசிக்கிறேன். நான் வாசித்ததுக்கு பிறகு யாராவது பெண்களில் ஒரு பிழை இல்லாமல் முழுமையாக வாசிக்க வரணும். சரியா? எந்த இடத்துல அச்சில் பிழை இருந்தாலும் எந்த இடங்கள்ல நீங்கள் பார்த்துக்கணும், அந்த இடத்துல நீங்கள் பிழை இல்லாமல் வாசிக்கிறதுக்கு. ரைட். அப்போ நான் வாசித்ததை கவனிச்சா தான் உங்களுக்கு அது செய்யலாம். ரைட். பாருங்க. ஹிவாயாத்து சாலிஹ் சாலிஹின் தான் இருக்கு. நாங்கள் நிறுத்தும் பொழுது சாலிஹ் தான் நிறுத்துவோம் தானே? ஹிவாயாத்து சாலிஹின் கதீரா مثل القراءة والمراسلة وجمع الطوابع والرياضة. يقرأ صالح في أوقات الفراغ الكتب والمجلات والصحف اليومية وهو يملك مكتبة كبيرة في بيته. ويكتب صالح الرسائل لأصدقائه
وهم يكتبون له. ويجمع صالح طوابع البريد من كل دول العالم ولديه دفتر كبير يضع فيه هذه الطوابع. فهذا طابع من اليابان وذلك طابع من بريطانيا وهذه مجموعة من الطوابع الإندونيسية. بعد صلاة العصر يلعب صالح كرة القدم وأحيانا يلعب كرة المضرب أو كرة السلة أو الكرة الطائرة نعم. இப்போ பாருங்க, கருத்து நான் சொல்ல பார்க்குறேன். ஹிவாயாத்து சாலிஹுன் கதீரா, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. சாலிஹுடைய ஹிவாயாத்துக்கள் அதிகமாக இருக்குது. மித்லு போல, மித்லு வேண்டா போல, இதை போல மித்லுல் கிராஅத்தி வல் முராசலத்தி வ ஜம்இ தவாபிஇ வர் ரியாதா. இது உங்களுக்கு தெரியாத சொல்ல என்ன இருக்கு? கிராஅ, முராசலா, ஜம்உ தவாபி, ரியாதாவை, இவைகளை போல. ரைட், முத்திரை சேகரித்தல் தானே. தவாபி, ஜம்உ தவாபி. முராசலா கடிதம் அனுப்புறது, பரிவர்த்தனை. ரியாதா ஸ்போர்ட். يقرأ صالح في أوقات الفراغ. يقرأ صالح في أوقات الفراغ. என்ன வாசிக்கிறாரு? يقرأ வாசிக்கிறார். أوقات الفراغ, ஃபராகுல வாசிப்பார். ஃபராகண்டா ஓய்வு நேரங்களில் அவர் அல் குதுப புத்தகங்கள், வல் மஜல்லாத், மஜல்லாத் மெகசின்கள், நாவல் அல்ல, பத்திரிகை அல்ல, மெகசின்கள். வஸ்ஸுஹுஃபல் யௌமிய்யா, டெய்லி நியூஸ் பத்திரிகை, பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர், தினசரி பத்திரிகைகள், அன்றாட பத்திரிகைகள். வஹுவ அவர், சாலிஹ் வஹுவ அவர், யம்லிகு மக்தபத்தன் கபீரத்தன். மா மعنى யம்லிகு? சொந்தமாக வைத்துள்ளார், சொந்தமாக்கி கொண்டுள்ளார், சொந்தமாக வைத்துள்ளார். தான் அவர் வச்சு கொண்டிருக்கிறார். அவர் மில்கண்டன், அவர் ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கிறது தானே. வஹுவ யம்லிகு, அவர் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். மக்தபத்தன் கபீரத்தன் ஃபீ பைத்தி, அவருடைய வீட்டிலே. ஃபீ பைத்தி, நான் தமிழில் சொல்கிறேன்டா, அவருடைய வீட்டிலே அவருக்கு ஒரு பெரிய வாசிக சாலை இருக்கிறதுன்னு சொல்லுவோம். வஹுவ யம்லிகு, மலக்க யம்லிகுண்டா அவருக்கு சொந்தமாக இருக்குது. வஹுவ யம்லிகு மக்தபத்தன் கபீரத்தன் ஃபீ பைத்தி. ويكتب صالح الرسائل. ரிசாலா, ரசாயில், ரிசாலாட ஜம்உ தான் ரசாயில், கடிதங்கள். சாலிஹ் கடிதங்களை எழுதுவார். யாருக்கு? லி அஸ்திகாஇஹி, அஸ்திகா நண்பர்கள், சதீக் அஸ்திகா அவருடைய நண்பர்களுக்கு. அஸ்திகாஇஹி, லி என்னத்துக்கு வந்திருக்கு? நண்பர்களுக்கு, இக்கு என்றதுக்கு. லி அஸ்திகாஇஹி வயக்துபு சாலிஹுன் الرسائل لأصدقائه. வஹும் அவர்களும், வஹும் ஹும்ண்டா அவர்கள், வஹும்ண்டா அவர்களும், யக்துபூன லஹ் சாலிஹுக்கு என்ன செய்வார்கள்? எழுதுவார்கள். அவருக்கு, சாலிஹுக்கு எழுதுவார்கள். வயஜ்மஉ சாலிஹுன், சாலிஹ் என்ன செய்வார்? யஜ்மா, ஜமா, யஜ்மண்டா ஒன்று சேர்க்கிறது. தவாபிஅல் பரீத், தஃபால் முத்திரைகளை அவர் ஒன்று சேர்ப்பார். பரீதன தஃபால், தஃபால் முத்திரைகளை அவர் ஒன்று சேர்ப்பார். மின் குல்லி துவலில் ஆலம், அப்படி என்றால் மின் குல்லி துவலுல் ஆலம் என்றால் உலகத்துள்ள நாடுகள், உலக நாடுகள். மின் குல்லி அனைத்து உலக நாடுகள் இருந்தும் தபால் தவாபியல முத்திரைகளை அவர் ஒன்று சேர்ப்பார். வயஜ்மஉ சாலிஹுன் தவாபிஅல் பரீதி மின் குல்லி துவலில் ஆலம். அடுத்தது வலதைஹி, வலதைஹி தஃப்தருன் கபீர், வலதைஹி தஃப்தருன் கபீர், அவரிடத்துல பெரிய ஒரு தஃப்தர் இருக்குது, பெரிய ஒரு நோட் இருக்குது. அதில் என்ன செய்வார்? யதஉ ஃபீஹி ஹாதிஹி தவாபி, அந்த புக்கில்
இந்த தவாபியகளை இந்த முத்திரைகளை அவர் யதாவுன வைக்கிறது. யதாவு ஃபீஹி அதிலே அவர் வைப்பார். அதில் என்ன செய்வாங்க? ஒட்டுவாங்க தானே. அதான் சொல்லியிருக்குது. வலதைஹி தஃப்தருன் கபீருன், லதைஹினா அவரிடத்தில், லதைக்க உன்னிடத்தில், லதைனா எங்களிடத்தில். அதான வலதைஹி தஃப்தருன் கபீருன் யதஉ ஃபீஹி அதிலே அவர் வைப்பார். ஹாதிஹி தவாபி இந்த முத்திரைகள். ஃபஹாதா தாபஉன் மினல் யாபான். ஃபஹாதா தாபஉன் இது ஒரு தாபா, இது ஒரு முத்திரை. எங்கிருந்து? எந்த நாட்டிட? மினல் யாபான் ஜப்பான்ல இருந்து, ஜப்பானை சேர்ந்த ஒரு தாபா முத்திரை. வதாலிக தாபஉன் மின் பிரித்தானியா அது ஒரு முத்திரை, பிரித்தானியாவிலிருந்து வந்த ஒரு முத்திரை. வஹாதிஹி இந்த இடத்துல எழுத்துப்பில்லை, இது வஹாதிஹி இதுதான் இது சரி. வஹாதிஹி மஜ்மூஅத்துன் இவை ஒரு மஜ்மூஆ. மஜ்மூஆ என்றால் என்ன? ஒரு மஜ்மூஆ என்றால் நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறோம் தானே. வாட்ஸ்அப்ல இருக்கிறது நாங்க மஜ்மூஆ ஒரு குரூப். அப்ப இது தமிழ்ல இந்த இடத்துல எப்படி சொல்லாமண்டா இது ஒரு தொகை, இது ஒரு தொகை இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு தொகை முத்திரைகள். வஹாதிஹி மஜ்மூஅத்துன் இது ஒரு தொகை. என்ன ஒரு தொகை? மினத் தவாபிஇல் இந்தோனேசியா இந்தோனேசிய முத்திரைகளிலே ஒரு தொகை இவை சொல்லலாம். வஹாதிஹி மஜ்மூஅத்துன் மினத் தவாபி உண்டல்ல, பல நிறைய இருக்குது, ஒரு தொகை இருக்குது, பலது இருக்குது. அதனாலதான் வஹாதிஹி மஜ்மூஅத்துன் மினத் தவாபிஇல் இந்தோனேசியா. بعد صلاة العصر يلعب صالح كرة القدم وأحيانا يلعب كرة المضرب. ما معنى بعد صلاة العصر يلعب صالح؟ صالح عصر தொழுகைக்கு பிறகு என்ன செய்வார்? يلعب لعب يلعب விளையாடுவார். என்ன விளையாடுவார்? كرة القدم ஃபுட்பால் விளையாடுவார். وأحيانا மேலும் இப்போ இதோட முடிஞ்சு. இது இன்னொரு விஷயம். وأحيانا சில வேளை, அஹ்யானன் என்றால் சில நேரங்களிலே, சில வேளைகளிலே يلعب كرة المضرب குரத்துல் மிதரப விளையாடுவார். அவு குரத்த சல்லா குரத்து சல்லா விளையாடுவார். அவில் குரத்த தாயிரா அல்லது அல் குரத்து தாயிரா விளையாடுவார். மிதரப் என்றால் என்ன? குரத்துல் மிதரப் டென்னிஸ். டென்னிஸ் ஆமாம். டென்னிஸ் சில நேரம் என்ன செய்வார் என்றால் குரத்தல் மிதரப் டென்னிஸ் விளையாடுவார். மிதரப் என்றால் அந்த அடிக்கிற கருவிக்கு தான், கோலுக்கு தான் என்ன மிதரப்னு சொல்றான். அதனால விளையாடுறதுனால அதுக்கு பேர் குரத்துல் மிதரப். யலஅபு குரத்தல் மிதரபி சில வேளை அவர் குரத்துல் மிதரப் விளையாடுவார், டென்னிஸ் விளையாடுவார். அவு என்றா அல்லது தானே. குரத்த சல்லா பாஸ்கெட் பால் விளையாடுவார். அவில் குரத்தல் தாயிரா அவில் குரத்த தாயிரா அல்லது வாலிபால் விளையாடுவார். தாயிராண்டா பறக்கக்கூடியது தானே. தாயிராண்டா பறக்கிறது தானே. வாலிபால் இப்போ நான் கையால் அடிக்கும் பொழுது மேலே போகும், நடுவில் நெட் இருக்கும். அதான் வாலிபால். அவில் குரத்த தாயிரா ரைட். இந்த இவைகளை விளையாடுவார். ரைட். இப்போ யாரு வாசிங்க? பெண்கள்ல ஒருத்தர் யார் வாரீங்க? பிழை இல்லாம வாசிக்கும். பெனாசர். ஹிவாயாத்து சாலிஹ். ஹிவாயாத்து சாலிஹின் கசீரா மிஸ்ருல் கிராஅத்தி வல் முராசலத்தி வ ஜம்இ தவாபிஇ வர் ரியாதா. யக்ரஉ சாலிஹுன் ஃபி அவ்காத்தில் ஃபராகில் குதுப والمجلات والصحف اليومية وهو يملك مكتبة كبيرة في بيته. ويكتب صالح الرسائل لأصدقائه وهم يكتبون له. ويجمع صالح توابع البريد من كل دول العالم. ولديه دفتر كبير يضع فيه هذه التوابع. فهذا تابع من اليابان وذلك تابع من بريطانيا وهذه مجموعة من التوابع الإندونيسية. بعد صلاة العصر يلعب صالح كرة القدم وأحيانا يلعب كرة المضرب أو كرة السلة أو الكرة الطائرة. ما شاء الله بارك الله فيك أحسنت. طيب வேற யார் வாசிக்க வரீங்க? அஹ்மத் تفضلي. ஹிவாயாத்து சாலிஹ்
هوايات صالح كثيرة مثل القراءة والمراسلة وجمع الطوابع والرياضة. يقرأ الصالحون والرياضة يقرأ صالح والرياضة متبلدني والرياضة يقرأ صالح في أوقات الفراغ الكتب والمجلات والصحف اليومية، وهو يملك مكتبة كبيرة في بيته. ويكتب صالح الرسائل لأصدقائه وهم يكتبون له. ويجمع صالح توابع البريد من كل دول العالم، ولديه دفتر كبير يضع فيه هذه الطوابع، فهذا طابع من اليابان، وذلك طابع من بريطانيا، وهذه مجموعة من الطوابع الإندونيسية. بعد صلاة العصر يلعب صالح كرة القدم، وأحيانا يلعب كرة المضرب أو كرة السلة أو الكرة الطائرة. نعم أحسنت بارك الله فيك. طيب இப்போ இவங்க ரெண்டு பேரும் வாசிச்சதுல யாராவது பிழை கண்டீங்களா? இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாராவது சொல்லணும். نوفا تفضل. بعد الصلاة அந்த بعد الصلاة சொல்லப்பட்டுச்சு இல்லையா? بعد صلاة العصر சொல்லணும் தானே? அது அல்ல بعد صلاة العصر. வேற ويكتب صالح رسائل رسائل أن சொல்லணும் مفعول به தானே? ويكتب صالح الرسائل لأصدقائه. المهم ما شاء الله بارك الله فيكم. ننتقل إلى التدريب. التدريب الأول صحيح أو خطأ. طيب இங்க நான் இப்ப சொல்றதை நீங்க சரியா பிள்ளையான்னு சொல்லணும். ரைட்? நான் சொல்றேன் هوايات صالح قليلة. هوايات صالح قليلة. خطأ. صالح كثيرة. طيب أحسنت. صالح لا يقرأ الصحف اليومية. صالح لا يقرأ الصحف اليومية. خطأ. الصحف اليوم. نعم. صالح يملك مكتبة صغيرة في بيته. خطأ. كبيرة. نعم. صالح يكتب الرسائل لأصدقائه وهم لا يكتبون له. خطأ. وهم يكتبون له. وهم يكتبون. صالح يجمع الطوابع من بعض دول العالم. خطأ. من كل دول العالم. طيب صالح يلعب كرة القدم أو كرة المضرب أو كرة السلة أو الكرة الطائرة بعد صلاة العصر. صح. إن خطأ. صحيح. نعم. صالح يلعب كرة القدم وكرة المضرب أو كرة المضرب أو كرة السلة أو الكرة الطائرة بعد صلاة العصر. نعم صحيح. طيب ننتقل إلى التدريب الثاني. أجب عن الأسئلة الآتية إجابة كاملة. نعم. ما هوايات صالح؟ من يجيب؟ ما هوايات صالح؟ كنزل تفضلي. هوايته القراءة والمراسلة
جمع التوابع والرياضة. نعم أحسنت بارك الله فيك. ما هواية صالح؟ هواياته المراسلة والقراءة وجمع الطوابع. வேறென்ன அவ்வளவுதான் சொன்னீங்களா? ரைட். ماذا يملك والرياضة. نعم أحسنت. ماذا يملك صالح؟ السؤال الثاني ماذا يملك صالح؟ من يجيب؟ يملك مكتبا كبيرة في بيته. نعم أحسنت بارك الله فيك. يملك مكتبة كبيرة في بيته. يملك مكتبة كبيرة. ماذا يملك صالح؟ أين يضع صالح الطوابع؟ أين يضع صالح الطوابع؟ من يجيب؟ نوفل تفضل. يضعها في دفتره. نعم أحسنت. يضعها عند الطوابع. يضع الطوابع في دفتره أو دفتر له. أين يضع صالح الطوابع؟ يضع الطوابع ألا يضعها في دفتره. نعم. الرابع ما الرياضة التي يمارسها صالح؟ ما الرياضة التي يمارسها صالح؟ من يجيب؟ خير نساء. نعم تفضلي. كرة القدم. نعم. كرة المضرب وكرة السلة أو الكرة الطائرة. نعم أحسنتي بارك الله فيك. ما الرياضة التي يمارسها صالح؟ كرة القدم أو كرة المضرب أو كرة السلة أو الكرة الطائرة. نعم. نعم யுமாரிசுஹா அண்டா அவர் செய்கிற முமாரசா செய்கிற செயல்படுத்துகிற ரியாதா ஸ்போர்ட்ஸ் வலவை. طيب ما الرياضة؟ رياضة எவை? எந்த ரியாதா? التي يمارسها صالح. صالح செயல்படுத்துவாரே அந்த ரியாதா எவை؟ طيب التدريب الثالث هات المفرد لكل كلمة مما يأتي. இந்த التي الذي நாங்கள் துருசுல் லுகா முதலாவது ஜுஸூல படிச்சிருக்கிறோமா? நீங்கள் அதை மீட்டினால் உங்களுக்கு அது லேசாகும் இன்ஷா அல்லாஹ். ஹாத்தில் முஃப்ரத லிகுல்லி கலிமத்தின் மிம்மா யஅதி. இது எல்லாத்துக்கும் நீங்கள் முஃப்ரத் சொல்லணும். ரைட் சொல்லுங்க பாப்போம். முதலாவது யார் வரீங்க? ஏதாவது கலிமா சொல்லிட்டு முஃப்ரதுன்னு சொல்லுங்க. இங்கே ஜம்மு தந்திருக்கிறாங்க. சொல்லுங்க நஸ்ரின். هوايات هواية. نعم أحسنت. نعم. الثاني من؟ نوفل. نعم تفضل. وقت أوقات نيرم. نعم. الثالث من يجيب؟ حميدة. نعم تفضلي. رسالة رسائل. طيب رسالة رسائل. இங்காக்கு முந்தைய ஒன்றுக்கு வேற யார் வரீங்க? மூணாவது كنسل சொல்றேன். جنفر نعم أستاذ. تفضلي كنسل. جنفر அஞ்சாவது. مجلات மஜல்லத்துன் பன்மதான் மஜல்லாத். மஜல்லாத் அட முஃப்ரத் வந்து மஜல்லா. طيب خامسا جنفر. صديقة أصدقاء. نعم صديق أصدقاء. இது வந்து முதக்கர் தானே. அஸ்திகா என்ற முதக்கர். இல்லாட்டி முஅன்னஸா இருந்தா சதீகாத். طيب صديق أصدقاء. மஜல்லாட திரும்ப சொல்லுங்க. நீங்க அது மஜல்லாட முஃப்ரத். மஜல்லான்றத முஃப்ரத். இது வந்து மஜல்லாத். இங்க தந்திருக்கிறது உங்களுக்கு ஜம்உ பன்மை மஜல்லாத். மஜல்லாத்துன்ன்றது ஜம்உ. மஜல்லத்துன்ன்றது முஃப்ரத். இல்ல நீங்க சொல்றேன்னு வேற யார் சொல்றீங்க? طابع تابع لا طابع طوابع. طيب
இதுக்கு முஃப்ரத் சொல்ல யார் வாரீங்க? نوفة نعم تفضل. دولة دول نعم دولة دول. நாடு நாடுகள். دولة دول. طيب இந்த தவாபியன்றதுல இந்த பிரிண்டிங் சொல்ற இல்லையா? தவாபியா தாபியா அதாவது தபான்னு சொன்னால் பிரிண்ட் பண்றதுக்கும் சொல்ற தானே. தாபிஆன்னு சொல்லுவாங்க. தாபிஆண்டா பிரிண்டர். தாபிஆ தாபிஆண்டா பிரிண்டர். ரைட். التدريب الرابع இந்த இடைவெளிகளை நிரப்பணும். யார் வாரீங்க? இங்க உங்களுக்கு கலிமாக்கள் தந்திக்கிறான். அந்த கலிமாக்களை வச்சு இந்த இடைவெளிகளை நிரப்பணும். முதலாவது யார் சொல்றீங்க? فهميدة. أشتري الصحف اليومية. نعم. من هذه المكتبة. نعم. من هذه المكتبة عندك مكتبتي عندك. مكتبتي. مكتبتي. مكتب عندها إنه في اسمه شيء. هذا مكتب. مكتبة عندها لايبرري. هذا بتها شالي. بتها كاريكم مكتبة إن شاء الله. أشتري الصحف. أشتري الصحف اليومية. நாளாந்த பத்திரிகைகளை நான் வாங்குகிறேன். அஷ்டரி என்ற நான் வாங்குகிறேன் தானே. அல் யௌமியத நாளாந்த. யௌமியாண்ட அன்றாட நாளாந்த. மின்ஹாதிஹில் மக்தபத் இந்த மக்தபாவால. மக்தபாண்டா அப்ப அந்த புக் ஷாப். இங்க வந்து நாட்டம் புக் ஷாப். மின்ஹாதிஹில் மக்தபா. லைப்ரரிக்கும் மக்தபான்னு தான் சொல்றது. ரெண்டாவது யார் சொல்ல வரீங்க? جنوفر أستاذ. نعم تفضلي. كتب أخي كثيرة. كتب أخي كثيرة. என்னுடைய சகோதரனுடைய புத்தகங்கள் كثيرة அதிகமாக இருக்கின்றன. طيب ثالث من يجيب؟ رايشة اسمت أستاذ. رايشة. بيتا كبيرة. இன்னொரு முறை சொல்லுங்க. أملك بيتا كبيرة. நாம் அம்லிக்கு பைத்தன் கபீரா. எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கிறது என்று சொல்றது அரபில. நான் ஒரு பெரிய வீட்டை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவேன் தானே. அம்லிக்கு பைத்தன் கபீரா. அம்லிக்கு பைத்தன் கபீரா. طيب நாலாவது யார் சொல்றீங்க? ياسدة. جوانا. யாசிதா. لصالح أصدقاء كثيرون. نعم نعم أحسنتي. لصالح. صالحك இருக்கிறார்கள். لصالح أصدقاء كثيرون. أصدقاء كثيرون அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். طيب جوانا அடுத்தது. أذهب إلى السوق كل يومية. ஏன் குல்லின்னு சொன்னீங்க? இங்க எப்படி ஹரக்கத் வச்சிருக்காங்க பாருங்க. குல்லி மாஸ்டர். இல்ல எப்படி வச்சிருக்காங்க? ஃபத்ஹா வச்சிருக்காங்களா கஸ்ரா வச்சிருக்காங்களா? ஃபத்ஹா. அது ஃபத்ஹா. சரி நீங்க இருக்கிற மாதிரி வாசிங்க. குல்ல யௌமியா மாஸ்டர். குல்ல யௌமின். ஆமாம். அதுஹபு இல சூகி குல்ல யௌமின். ஒவ்வொரு நாளும் நான் சூக்குக்கு போகிறேன். அதுஹபு இல சூகி குல்ல யௌமின். குல்ல யௌமின். ரைட். ஒவ்வொரு நாளிலும் நான் مفعول فيه. كل يوم أذهب إلى السوق كل يوم. التدريب الخامس أدخل كل كلمة مما يأتي في جملة مفيدة. right. இப்போ வசனம் அமைக்கணும். யார் வாரீங்க? முதலாவது வசனம் யضعன்றதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. அம்ரா இல்ல வந்து முதாரியா உஸ்தாத்? முதாரி. அம்ரு வந்து எப்படி வரும்? ضع வரும். وضع يضع ضع. இது வந்து يضع. يضع صالح دفتر على المكتب. نعم يضع صالح. يضع صالح. صالح வைக்கிறார். دفتره அவருடைய دفتரை على المكتب மேசையின் மீது. يضع صالح الدفتر. صالح دفتரை வைக்கிறார்னு சொல்லலாம். يضع صالح الدفتر. صالح دفتரை வைக்கிறார். على مكتبه அவருடைய மக்தபின் மீது. அவருடைய மேசையின் மீது அல்லது على المكتب மேசையின் மீது. ரைட். இது யார் சொல்ல வரீங்க? ரெண்டாவது சொல்லுங்க. فهميدة. وهذه مجموعة
من التوابل الإندونيسية. ரைட். هذه مجموعة من الطوابع الإندونيسية. அதுவும் சரி. இன்னொரு சிஸ்டர் சொல்ல பாத்தீங்க, என்ன சொல்ல பாத்தீங்க? யாராவது இருக்காங்களா வேற மாத்தி சொல்றது, வேற ஜும்லா உண்டு? நான் சொல்றேன். கன்செப்ட் சொல்லுங்க. وهذه مجموعة من الكتاب العربي. نعم. وهذه مجموعة من الكتب العربية. من الكتب العربية. அரபு புத்தகங்கள்ல ஒரு தொகை. هذه مجموعة. أحسنت. هذه مجموعة من الكتب العربية. نعم. الثالث من يجيب؟ فواز. نعم تفضل. أحيانا يلعب كرة الملعب. من ياري فايل ياري؟ صالح. أحسنت. صالح أحيانا يلعب كرة المضرب. இல்ல நான் சில வேளை ஃபுட்பால் விளையாடுவேன், எப்படி சொல்வீங்க? أحيانا ألعب كرة الملعب. نعم أحسنت. كرة القدم. أحيانا ألعب كرة القدم. أحيانا ألعب نان بلياردو ألعب كرة القدم. طيب الرابع من يجيب؟ لدي أنا ياوك كيلا 2 نقطة ورون. لدي محمد. نعم. لدي محمد دفتر كبير. دفترا كبير. كبيرين. لدي முஹம்மதா நீங்க சொல்ல பாக்குறீங்க. முஹம்மது இடத்துல பெரிய ஒரு கொப்பி இருக்குது தானே? ஆமா. அப்ப அது வந்து எப்படி வரும்டா, லதையன்னு வராது, லெதான்னு வரும். லதையண்டா என்னிடத்தில் என்ற அர்த்தம். லதையன்றது என்னிடத்தில். லதா முஹம்மதின் முஹம்மதிடத்தில். லதா முஹம்மது என்றா லதைஹி என்றால் அவரிடத்தில். லதைக்க உன்னிடத்தில். லதைய என்றா என்னிடத்தில். அப்ப அதை எப்படி நீங்க சொல்லலாம்? இப்ப لدي دفتر كبير. نعم أحسنتي بارك الله. لدي دفتر كبير. لدي دفتر كبير. என்னிடத்துல ஒரு பெரிய தஃப்தர் இருக்குது. لدى محمد دفتر كبير. محمد இடத்துல பெரிய ஒரு دفتر இருக்கு. طيب الخامس الأخير من يجيب؟ نسرين. نعم تفضلي. أريد أن أسافر دولا مختلفة. نعم أحسنت. نعم أحسنت بارك الله فيك. أريد أن أسافر إلى دول مختلفة. إلى دول مختلفة. الذي إلى دول كثيرة. நான் அதிகமான நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு விரும்புகிறேன். உரீது சஃபர நான் சஃபர் செய்வதை விரும்புகிறேன். இலா துவலின் கதீரா அதிகமான நாடுகள். அல்லது இலா துவலின் முக்தலிஃபா வித்தியாசமான நாடுகளுக்கு பயணிப்பதை நான் விரும்புகிறேன். உரீது அன் உசாஃபிரன்னு சொல்லலாம், அல்லது உரீது சஃபரன்னு சொல்லலாம். உரீது அன் உசாஃபிர இலா துவலின் முக்தலிஃபா. نعم أحسنتم. بارك الله فيكم ونفع الله بكم. وإلى هنا انتهينا من هذا الدرس بإذن الله تعالى.